நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின்ட். இது வந்து நம்ம இப்போ வந்து ஒரு காம்போனன்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆஃப்செட்டில் நம்ம அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட்டு இப்போ இது உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கான்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஸ் ஸோ அப்டேட். இப்போ ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த சர்ஃபேஸும் நான் கொடுக்குறேன். இப்போ டிஃபால்ட்டாக வந்து 10 mm இருக்குது. இதுவும் வந்து நம்ம ஆப்போசிட்டாக வந்து மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5 இருக்கணும் அப்படின்னா 5. ஸோ வந்து இப்போ அப்டேட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ வந்து 5 mm டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து மறுபடியும் வந்து இது பெருசாக தெரியும். இது எனக்கு மேலே வரணும் அப்படின்னா வந்து இங்கே ஆப்போசிட் கொடுத்துட்டு ஓகே, இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்போ அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ ஆஃப்செட் வேல்யூ கொடுத்தோமோ அந்த ஆஃப்செட் வேல்யூ வந்து இங்கே வரும். ஸோ இப்போ இந்த ஆஃப்செட் எனக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து மைனஸில் கொடுக்கலாம் ஆஃப்செட்டு -5. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து மைனஸில் வந்து க்ரியேட் ஆகும். இதை வந்து ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின்ட்.